ராகவ் ஒரு பெரிய மென்பொருள் நிறுவனத்தில் டீம் லீடராக பணிபுரிகிறான். அதே அலுவலகத்தில் புதிதாக சேர்ந்தவன் விஷால். விஷால் சேர்ந்த முதல் நாளிலிருந்தே ராகவிற்கு அவன் மீது ஒரு ஈர்ப்பு இருந்தது. விஷாலின் சுறுசுறுப்பும் அவன் பேசும் விதமும் ராகவை அடிக்கடி கவனிக்க வைத்தன. அன்று அலுவலகத்தில் வேலைப்பளு அதிகம். இரவு 8 மணி ஆகியும் இருவரும் இன்னும் கிளம்பவில்லை. ராகவ் தனது அறையில் அமர்ந்து கோப்புகளை பார்த்து கொண்டிருந்தபோது விஷால் காப்பியுடன் உள்ளே வந்தான். ரொம்ப நேரமா வேலை செஞ்சிட்டு இருக்கீங்க சார், இதோ காப்பி என்றான் விஷால் மென்மையான குரலில். ராகவ் நிமிர்ந்து பார்த்தான். விஷால் அன்று அணிந்திருந்த நீல நிறச் சட்டை அவனுக்கு அவ்வளவு அழகாக இருந்தது. ராகவ் காப்பியை வாங்கும்போது இருவரின் விரல்களும் எதேச்சையாக தொட்டன. அந்த நொடி ராகவிற்குள் ஒரு மின்னல் வெட்டியது போல இருந்தது. தேங்க்ஸ் விஷால், நீ இன்னும் கிளம்பலையா என்று ராகவ் கேட்க, இல்ல சார், உங்களுக்காக தான் காத்துட்டு இருந்தேன் என்று அர்த்தம் பொதிந்த புன்னகையுடன் பதிலளித்தான் விஷால். அறைக்குள் ஒரு நிசப்தம் நிலவியது. ராகவ் மெதுவாக எழுந்து விஷாலின் அருகில் சென்றான். விஷால், நான் உன்கிட்ட ஒன்னு கேட்கணும். நீ ஏன் எனக்காக காத்துட்டு இருக்க என்று தயக்கத்துடன் கேட்டான். விஷால் ராகவின் கண்களை நேராக பார்த்தான். உங்களுக்கு தெரியாதது இல்லை ராகவ், நாம 2 பேரும் மத்தவங்கள விட அதிக நேரம் ஒன்னா செலவழிக்கிறோம். அந்த நேரங்கள்ல நான் உங்களை ரசிக்க ஆரம்பிச்சிட்டேன். உங்க கூட இருக்கும்போது எனக்கு ஒரு இனம் புரியாத நெருக்கம் கிடைக்குது என்றான் வெளிப்படையாக. ராகவிற்கு ஆச்சரியமாகவும் நிம்மதியாகவும் இருந்தது. நானும் இதையேதான் நினைச்சிட்டு இருந்தேன் விஷால், ஆனா நீ என்ன நினைப்பாயோன்னு ஒரு பயம் என்று கூறி அவனது கைகளை பற்றினான். அன்று இரவில் அந்த அலுவலக அறையில் வேலைகளை தாண்டி 2 இதயங்கள் ஒன்றுக்கொன்று பேசிக்கொண்டன. ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்ட அந்த தருணம் வெறும் அலுவலக நட்பை தாண்டி ஒரு அழகான உறவின் தொடக்கமாக அமைந்தது. அன்று இரவு அலுவலகத்தில் அந்த உரையாடலுக்குப் பிறகு ராகவ் மற்றும் விஷால் இடையிலான நெருக்கம் அடுத்தடுத்த நாட்களில் இன்னும் அதிகமானது. அலுவலகத்தில் மற்றவர்களுக்கு தெரியாமல் அவர்கள் பரிமாறிக்கொண்ட பார்வைகளும் சிறு புன்னகைகளும் அந்த உறவிற்கு ஒரு ரகசிய அழகை கொடுத்தன. ஒரு புதிய தொடக்கம். ஒரு சனிக்கிழமை மாலை ராகவ் விஷாலை தனது வீட்டிற்கு அழைத்திருந்தான். அலுவலக வேலைகள் இல்லாத அந்த நாளில் இருவரும் மிகவும் இயல்பாக இருந்தனர். ராகவ் சமைக்க, விஷால் அவனுக்கு உதவியாக சமையலறையில் நின்றிருந்தான். அலுவலகத்துல உன்னை பார்க்கும்போதெல்லாம் ஏதோ ஒன்னு சொல்லணும்னு தோணும், ஆனா அங்க இருக்கிற சூழல்ல முடியாம போயிடும் என்றான் ராகவ் காய்கறிகளை நறுக்கிக் கொண்டே. விஷால் மெல்ல சிரித்துக்கொண்டு ராகவின் பின்னால் வந்து நின்றான். இப்போ சொல்லுங்க ராகவ், இப்போ நாம மட்டும்தானே இருக்கோம் என்று மெல்லிய குரலில் கூறினான். ராகவ் கையில் இருந்த கத்தியை வைத்துவிட்டு திரும்பினான். விஷால் மிக அருகில் நின்றிருந்தான். ராகவ் மெதுவாக விஷாலின் முகத்தை வருடினான். உன்னுடைய இந்த அருகாமை எனக்குள்ள இருக்கிற எல்லா கவலைகளையும் மறக்க செய்யுது விஷால். உன்னையே வாழ்க்கையில ஒரு அங்கமா ஏத்துக்க நான் தயார் என்றான் உணர்ச்சி வசப்பட்ட நிலையில். விஷால் பதில் சொல்லாமல் ராகவை இறுகமாக கட்டிக்கொண்டான். அந்த அணைப்பில் ஒரு ஆழமான நம்பிக்கையும் அன்பும் இருந்தது. புரிதலின் உச்சம். அதன் பிறகு அவர்கள் இருவரும் பால்கனிக்கு சென்று அமர்ந்தனர். நிலவொளியில் இருவரும் ஒருவரையொருவர் ரசித்தபடி நீண்ட நேரம் பேசிக் கொண்டிருந்தனர். பகிர்தல். இருவரும் தங்கள் கடந்த கால ஏமாற்றங்கள் மற்றும் எதிர்கால ஆசைகளை பற்றி வெளிப்படையாக பேசினர். ஆதரவு. சமூக ரீதியாக தங்களுக்கு வரக்கூடிய சவால்களை எப்படி இணைந்து எதிர்கொள்வது என்று திட்டமிட்டனர். மகிழ்ச்சி. ஒளிவு மறைவற்ற அந்த உரையாடல் அவர்களுக்குள்ளிருந்த கடைசி தயக்கத்தையும் நீக்கியது. இரவு வெகு நேரமானதும், இன்னைக்கு இங்கேயே தங்கிட விஷால் என்றான் ராகவ். விஷாலும் மறுப்பு சொல்லாமல் சம்மதித்தான். அன்று இரவு அவர்கள் இருவரும் வெறும் உடல்களாக அல்லாமல் 2 ஆன்மாக்களாக இணைந்து ஒருவரை ஒருவர் ஆழமாக புரிந்து கொண்டு உறங்கினர். மறுநாள் காலை சூரிய ஒளி அவர்கள் மேல் பட்டபோது அது ஒரு புதிய விடியலுக்கான அடையாளமாக இருந்தது. அலுவலகத்தில் தொடங்கிய அந்த நட்பு இப்போது வாழ்நாள் முழுவதற்குமான ஒரு பிணைப்பாக மாறியிருந்தது. ராகவ் மற்றும் விஷால் இருவரும் ஒரு அழகான உறவில் இணைந்திருந்தாலும் சமூகத்தையும் குடும்பத்தையும் எதிர்கொள்வது என்பது அவர்களுக்கு ஒரு பெரிய சவாலாகவே இருந்தது. குறிப்பாக ராகவின் குடும்பம் கொஞ்சம் பழமைவாதம் வாய்ந்தது. ஒரு நாள் ராகவ் அந்த பெரிய முடிவை எடுத்தான். உண்மையை சொல்லும் தருணம். ராகவ் தனது சொந்த ஊருக்கு சென்றான். அன்று மாலை தோட்டத்தில் அமர்ந்திருந்தபோது மெதுவாக பேச்சை தொடங்கினான். அம்மா, நான் என் வாழ்க்கைய பத்தி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் என்றான் ராகவ் நடுக்கத்தோடு. என்னப்பா, ஏதாவது பிரச்சனையா, இல்ல கல்யாணத்தை பத்தி பேச போறியா என்று அவர் கேட்டார். ராகவ் ஆழமாக மூச்சை இழுத்துவிட்டு, அம்மா, நான் யாரை என் வாழ்க்கை துணையா ஏத்துக்கணும்னு முடிவு செஞ்சிருக்கேன். ஆனா அது நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி இருக்காது. எனக்கு ஒரு ஆண் நண்பர் மேல அன்பு இருக்கு. அவர் பெயர் விஷால். நாங்க 2 பேரும் ஒருத்தர ஒருத்தர் விரும்புறோம் என்று உண்மையை சொன்னான்.
அவன் அம்மா அதிர்ச்சியில் சில நிமிடங்கள் மௌனமாக இருந்தார். ராகவ் பயத்துடன் அவர் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தான். ராகவ், இதெல்லாம் நம்ம சமூகத்துல ஏத்துக்குவாங்களான்னு தெரியலையேப்பா, ஊர் உலகம் என்ன சொல்லும் என்று அவர் கவலையுடன் கேட்டார். ராகவ் அவர் கைகளை பற்றி கொண்டான். அம்மா, ஊர் உலகம் என்ன சொன்னாலும் என் சந்தோஷம் உங்ககிட்ட தான் இருக்கு. எனக்கு விஷால் கூட இருக்கும்போது ஒரு முழுமையான பாதுகாப்பு உணர்வு கிடைக்குது. அவர் என்ன ஒரு நல்ல மனுஷனா மாத்துறாரு. உங்களை ஏமாத்தக்கூடாதுன்னு தான் உண்மையை சொன்னேன் என்றான் ராகவ் உணர்ச்சி வசப்பட்ட நிலையில். ராகவின் அம்மா அவன் கண்களிலிருந்த உறுதியை பார்த்தார். எனக்கு இத புரிஞ்சிக்க கொஞ்சம் காலம் எடுக்கும் ராகவ். ஆனா உன்னோட சந்தோஷத்தை விட எனக்கு எதுவுமே முக்கியம் இல்ல. அந்த பையனை ஒரு நாள் வீட்டுக்கு கூட்டிட்டு வா, நான் பார்க்கணும் என்றார் அவர். விஷாலின் வருகை. அடுத்த வாரம் ராகவ் விஷாலை தன் வீட்டிற்கு அழைத்து வந்தான். விஷால் மிகவும் மரியாதையாகவும் அன்பாகவும் ராகவின் அம்மாவிடம் பழகினான். அவர்கள் இருவருக்கும் இடையே இருந்த அந்த ஆழமான பிணைப்பையும் பரஸ்பர மரியாதையையும் பார்த்தபோது ராகவின் அம்மாவிற்கு ஒரு தெளிவு கிடைத்தது. ராகவ் சொன்னது சரிதான், இவன் அவனை நல்லா பார்த்துப்பான் என்று அவர் மனதில் நினைத்து கொண்டார். முழுமையாக அங்கீகரிக்கப்படவில்லை என்றாலும் குறைந்தபட்சம் தனது குடும்பத்தின் ஆதரவு கிடைத்த நிம்மதியில் ராகவும் விஷாலும் ஒருவரையொருவர் பார்த்து புன்னகைத்துக் கொண்டனர். அந்த வீடு அன்று ஒரு புதிய மாற்றத்திற்கு சாட்சியாக இருந்தது. குடும்பத்தினரின் சம்மதத்திற்கு பிறகு ராகவ் மற்றும் விஷாலின் வாழ்க்கை ஒரு புதிய திசையை நோக்கி பயணிக்கத் தொடங்கியது. அவர்களின் எதிர்காலம் வெறும் கனவாக இல்லாமல் இருவரும் இணைந்து உருவாக்கிய ஒரு அழகிய நிஜமாக மாறியது. இணைந்து கட்டிய கனவு இல்லம். சில ஆண்டுகளுக்கு பிறகு ராகவும் விஷாலும் தங்களின் சேமிப்பை கொண்டு நகருக்கு வெளியே ஒரு சிறிய வீட்டை வாங்கினார்கள். அந்த வீட்டிற்கு நட்பு என்று பெயர் சூட்டினார்கள். பகிர்ந்த பொறுப்புகள். காலையில் ஒன்றாக எழுந்து காஃபி குடிப்பது முதல் வீட்டு வேலைகளை பகிர்ந்து செய்வது வரை அவர்கள் வாழ்க்கை மிகவும் சீராக இருந்தது. அலுவலக உயர்வு. இருவரும் அவரவர் துறையில் கடினமாக உழைத்து உயர் பதவிகளை அடைந்தனர். ஒருவர் சோர்ந்து போகும்பெல்லாம் மற்றவர் அவருக்கு பக்கபலமாக நின்று ஊக்கப்படுத்தினர். உலக பயணம். ராகவிற்கு பயணம் செய்வது என்றால் மிகவும் பிடிக்கும். விஷாலோ கொஞ்சம் வீட்டிலேயே இருக்க விரும்புபவன். ஆனால் ராகவிற்காக மாறினான். இருவரும் இணைந்து ஐரோப்பா, ஆசியா என பல நாடுகளுக்குச் சென்றனர். ஒவ்வொரு பயணமும் அவர்களின் பிணைப்பை இன்னும் ஆழமாக்கியது. வெவ்வேறு கலாச்சாரங்களில் தங்களைப் போன்ற மனிதர்கள் எப்படி வாழ்கிறார்கள் என்பதை பார்த்து தங்களின் அடையாளத்தை பற்றி இன்னும் பெருமிதம் கொண்டனர். ஒரு புதிய அங்கத்தினர். காலப்போக்கில் அந்த வீட்டில் ஒரு குழந்தை சிரிப்பு இருந்தால் இன்னும் நன்றாக இருக்கும் என்று அவர்களுக்கு தோன்றியது. பல ஆலோசனைகளுக்கு பிறகு ஒரு பெண் குழந்தையை தத்தெடுக்க முடிவு செய்தனர். அந்த குழந்தைக்கு நிலா என்று பெயரிட்டனர். நிலாவின் வருகை அவர்கள் வாழ்க்கையை முழுமைப்படுத்தியது. 2 அப்பாக்கள் வளர்க்கும் அந்த குழந்தை அன்பையும் சமத்துவத்தையும் இயல்பாகவே கற்று வளர்ந்தது. ராகவின் அம்மா அவ்வப்போது வந்து நிலாவுடன் விளையாடுவது அந்த வீட்டை ஒரு முழுமையான குடும்பமாக மாற்றியது. சமூக பணி. தங்கள் அடையாளத்தை வெளிப்படுத்துவதில் சிரமப்படும் இளைஞர்களுக்காக ஒரு சிறிய அமைப்பை தொடங்கினார்கள். வார இறுதி நாட்களில் தங்களைப் போன்றவர்களுக்கு ஆலோசனைகள் வழங்குவதும் அவர்களுக்கு மனரீதியான தைரியம் கொடுப்பதும் ஒரு கடமையாக செய்தனர். அன்பு என்பது வெறும் உணர்வு மட்டுமல்ல, அது ஒரு பெரிய சக்தி என்பதை அவர்கள் உலகம் அறிய செய்தனர். முதுமை காலத்தில் ஒருவரை ஒருவர் கைப்பிடித்து நிலவொளியில் அமர்ந்திருக்கும் போது தாங்கள் தேர்ந்தெடுத்த பாதை எவ்வளவு சரியானது என்பதை எண்ணி மகிழ்ந்தனர்.